அத்தியாயம் 80. இது ஒரு பிரமை. வாய்ப்பு கோபுரத்தின் 4வது மாடியில் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் சுற்றளவில் பறந்து விரிந்து ஒரு பெரிய பிரமைக்கு மத்தியில் கிழிந்த ஆடைகளை அணிந்த 2 நபர்கள் தங்கள் முழு பலத்துடன் முன்னேறி வருவதைக் காண முடிந்தது. ஒவ்வொரு திருப்பத்திலும் நூற்றுக்கணக்கான அரக்கர்களை எதிர்கொண்ட பிறகு அவர்கள் இருவரும் மிகவும் சோர்வாகத் தெரிந்தனர். அந்த பிரமைக்குள் அவர்கள் தலைக்கு மேல் ஒரு பெரிய சூரியனையும் பரந்த வானத்தையும் பார்க்க முடிந்தது. பிரமையின் உயர்ந்த சுவர்கள் ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கப்பட்ட வெள்ளைக் கற்களால் ஆனவை. அவற்றின் உயரமான உயரம் பரந்த நீல வானத்தை தொட்டது. நூற்றுக்கணக்கான மரக்கொடிகளும் மேலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்தன. வெள்ளைக் கற்களை ஒன்றாக சுற்றி வைக்க முயற்சிப்பது போல் தோன்றியது. பிரமையின் சுவர்கள் மிகவும் பலவீனமாகவும் தோன்றினாலும் 2 நபர்களும் தங்கள் மிக சக்தி வாய்ந்த தாக்குதல்களை பயன்படுத்திய போது வெள்ளைக் கற்கள் சிறிதும் அசையவில்லை. முன்னால் இருந்த 2 நபர்களில் ஒருவர் சத்தமாக சபித்தார். மற்றொரு அசுரனைக் கொன்றபோது அவரது தங்க முடி அசைந்தது. அவரது உடைகள் கிழிந்திருந்தாலும் அவை அரச குடும்பத்தைப் போல ஆடம்பரமாக இருந்தன. அவருக்கு பின்னால் நின்ற நபரும் பலவீனமாகவோ அல்லது ஏழையாகவோ தெரியவில்லை, ஏனெனில் அவர் ஒரு நேர்த்தியான மற்றும் சக்தி வாய்ந்த ஒளியை வெளிப்படுத்தினார். திடீரென்று தங்கமுடி இளைஞனின் பின்னால் நின்ற நபர் சோர்வான முகத்துடன் பேசினார். நாம் சந்திக்கும் 79வது அசுரன் இளவரசர் கெல்வின். இளவரசர் கெல்வின் தனது தோழரை முகம் சுளித்து திரும்பி பார்த்தார். தரன், நீதான் தலைமை தாங்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு தொடர்ந்து வேலை செய்ய முடியல, எனக்கு சோர்வாயிருக்கு. விளிர் சிவப்பு முடியுடன் இருந்த தரன் கண்ணீர் மல்க முகபாவனையைக் காட்டினார். அவர் அசையக்கூட முடியாத அளவுக்கு சோர்வாக இருப்பதை குறிக்கிறது. சரி, கொஞ்ச நேரம் ஓய்வெடுப்போம். இளவரசர் கெல்வின் அனுமதியுடன் இருவரும் வெள்ளைக்கல் சுவரின் அருகே அமர்ந்தனர். இளவரசர் கெல்வின் கிங்டம் பைட்லேண்டின் தற்போதைய ஆட்சியாளரான மன்னர் ஃபோரனின் 2வது மகன். தரன் அவரது பாலிய நண்பர். இருவரும் ஒன்றாக வளர்ந்தனர். ஒரே வித்தியாசம் என்னவென்றால் இளவரசர் கெல்வின் +S தரவரிசை திறமையை எழுப்பினார். அதே நேரத்தில் தரன் புகழ்பெற்ற +SS தரவரிசையை எழுப்பினார். அதன் பிறகும் கூட அவர்களின் நட்பு மாறவில்லை. அவர்கள் ஒருவரையொருவர் மிகச்சிறிய வயதிலிருந்தே அறிந்திருந்தனர். அவர்களில் ஒருவர் குறைந்த திறமையை எழுப்பியதால் அவர்கள் பிரிந்து செல்லவில்லை. மேலும் கோபுரத்திற்குள் நுழைந்த பிறகு அவர்கள் ஒருவரையொருவர் எளிதாக கண்டுபிடிக்க முடிந்தது, ஏனெனில் அவர்கள் ராஜ்யத்தை விட்டு வெளியேறுவதற்கு முன்பு மன்னர் ஃபோரான் அவர்களுக்காக சில சிறப்பு ஏற்பாடுகளைச் செய்தார். மன்னர் ஒரு வயதான அணி மாஸ்டரை அழைத்தார். அவர் அவர்களின் மணிக்கட்டில் வி வடிவ சிறப்பு சின்னத்தை வரைந்தார். அந்த வி வடிவ சின்னத்தின் உதவியுடன் தரனும் கெல்வினும் கோபுரத்திற்குள் ஒருவரையொருவர் கண்டுபிடிக்க முடிந்தது. கெல்வினுக்கு அருகில் அமர்ந்திருந்த தரன் அவன் சோர்வடைந்த முகத்தை பார்த்தான். எனக்கு அழணும் போல இருக்கு, நாம இவ்வளவு துரதிருஷ்டசாலிகள்னு எனக்கு தெரியாது. அவர்கள் ராஜ்யத்தை விட்டு வெளியேறிய தருணத்திலிருந்து 4வது மாடிக்கு வந்த தருணம் வரை அவரது எண்ணங்கள் அலைந்து திரிந்தன. அவர்கள் பல பிரச்சினைகளை எதிர்கொண்டனர். எப்போதும் தீவிரமாக இருக்கும் தரன் கூட அழ விரும்பினார். முதலாவதாக கோபுரத்தைச் சுற்றியுள்ள நகரத்தை அடைந்த பிறகு அவர்கள் கோபுரத்திற்குச் சென்றபோது மன்னர் ஃபோரான் கொடுத்த விலைமதிப்பற்ற சுருளை தொலைத்துவிட்டனர். சுருளை மட்டுமல்ல, அவர்கள் தங்கள் ஆயுதங்கள் மற்றும் துணைப் பொருட்கள் அனைத்தையும் இழந்தனர். நிச்சயமாக பிரைஸ் கெல்வின் தனது அனைத்து படைகளையும் பயன்படுத்திய போதும் கூட அந்த திருட்டுப் பயலே ஒருபோதும் கண்டுபிடிக்கப்படவில்லை. சுருளுக்குப் பிறகு அவர்கள் வாங்கிய மானா கற்கள் மற்றும் பணத்தை இழந்ததால் அவர்கள் துரதிருஷ்டத்தால் பாதிக்கப்பட்டது போல் இருந்தது. அவர்களால் புதிய ஆயுதங்களை வாங்க முடியாதபடி செய்தது. ஆனாலும் அவர்களுடன் வந்த சில பெரியவர்களின் உதவியுடன் பணம் மற்றும் ஆயுதங்களின் பிரச்சினை தீர்க்கப்பட்டது. இப்போது எல்லாம் சரியாகிவிடும் என்று நினைத்து தரனும் கெல்வினும் இறுதியாக நிம்மதி பெருமூச்சு விட்டனர். கோபுரத்திற்குள் நுழைந்த பிறகு தரன் அவசரமாக இளவரசர் கெல்வினை கண்டுபிடித்தார் என்று அவர்கள் முடிவு செய்தது போலவே
ஆனால் அவர் அவரை கண்டுபிடித்த தருணத்தில் அவர்கள் 2 பாஸ் அரக்கர்களால் துரத்தப்பட்டனர். கடைசியில் முதல் மாடியில் அவர்கள் செய்த ஒரே விஷயம் உயிரைக் காப்பாற்றிக் கொள்ள ஓடுவதுதான். முதல் தளத்திற்குப் பிறகு 2வது மாடியிலும் அனுபவம் மிகவும் மோசமாக இருந்தது. தரணி வாயில் மிகவும் மோசமான சுவையை விட்டுச் சென்றது. 3வது தளம் சிறப்பாக இருந்தது. ஏனெனில் அந்த மாடியில் ஒருவரையொருவர் சந்தித்த பிறகு அவர்கள் சில நம்ப முடியாத பழங்களைக் கண்டுபிடித்தார்கள். ஆனால் இப்போது அவர்கள் 3வது மாடியில் தங்கள் அதிர்ஷ்டத்தை முழுவதுமாக பயன்படுத்தியது போல் தோன்றியது. ஏனென்றால் அவர்கள் 4வது மாடியில் தோன்றிய தருணத்திலிருந்து அவர்கள் இடைவிடாமல் போராடி வருகின்றனர். அவர்களைச் சுற்றியுள்ள பிரமை பற்றிய ஒரு துப்பும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு திருப்பத்திலும் புதிய அரக்கர்கள் வெளிப்படுவார்கள். ஒரு -C தர அசுரன் திடீரென்று அவர்கள் மீது பாய்ந்தபோது அவர்கள் கிட்டத்தட்ட இறந்து விடுவார்கள் என்று நினைத்தார்கள். முதல் மற்றும் 2வது மாடியில் ஓடியாடிய அனுபவங்களால்தான் அவர்கள் உயிர் பிழைத்தார்கள். இல்லை என்றால் தரன் தனது அன்பு நண்பருடன் சேர்ந்து இறந்திருப்பார் என்பதில் உறுதியாக இருந்தார். சிறிது நேரம் ஓய்வெடுத்த பிறகு கெல்வின் எழுந்து நின்று பெருமூச்சு விட்டார். தொடரலாம். இந்த பிரமையிலிருந்து நாம் ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டும். தரன் தலையசைத்துவிட்டு இல்லாத கண்ணீரை துடைக்க முயன்று எழுந்து நின்றான். இதற்கிடையில் 3வது மாடியில் இருந்து மறைந்த பிறகு கபிலன் ஒரு பெரிய திறந்த கம்பீரமான வாயிலுக்கு முன்னால் தோன்றினார். அவன் திரும்பி பார்த்தான். வெள்ளைச் சுவர்களையும் மேகங்களையும் தவிர வேறு எதையும் அவன் காணவில்லை. வேறு வழியில்லை, நாம் வாயிலுக்குள் நுழைய வேண்டும். அவருக்கு பக்கத்தில் இருந்த பியாவும் ஆர்வத்துடன் வாயிலை பார்த்தாள். அந்த வாயில் வெள்ளைக் கற்களால் ஆனது. அதைச் சுற்றி நீண்ட மரக்கொடிகள் தொங்கிக் கொண்டிருந்தன. ஆழ்ந்த மூச்சோடு கபிலன் வாயிலுக்குள் நுழைந்தான். எல்லா பக்கங்களிலிருந்தும் அவனைச் சுற்றி நீண்ட உயர்ந்த வெள்ளைக்கல் சுவர்களைக் கண்டான். அவன் அருகிலுள்ள சுவரை நோக்கி நடந்து சென்று முழு சக்தியுடன் அதை குத்தினான். காலியான பாதைக்குள் ஒரு உரத்த சத்தம் திரும்பியது. ஆனால் கல் சுவர் அதன் இடத்தை விட்டு நகரவே இல்லை. மறுபுறம் கபிலனுக்கு மேலே சுற்றிக் கொண்டிருந்த பியா இறுதியாக நீண்ட சுவர்களையும் விசித்திரமான பாதைகளையும் பார்த்து பேசினாள். இது ஒரு பிரமை. ஒரு பிரமை? கபிலன் கண்களை சிமிட்டினான். 3வது தளத்திற்குப் பிறகு ஒவ்வொரு முறையும் கோபுரத் தளங்கள் மாற்றப்படுவது உண்மைதான். ஏனென்றால் கோபுரத்திற்குள் இதற்கு முன்பு ஒரு பிரமை தோன்றியதில்லை. சுற்றி பார்த்த பிறகு பியா கைலை நோக்கிச் சென்றாள். சுவர்கள் மிக உயரமாக உள்ளன. அவற்றின் விளிம்புகளை என்னால் அடைய முடியும் என்று நான் நினைக்கவில்லை. கபிலன் பெருமூச்சு விட்டான். 4வது மாடிக்கு அவன் இந்த பிரமையிலிருந்து வெளியேறும் வழியை கண்டுபிடிக்க வேண்டும். இல்லை என்றால் அவனால் மேலும் முன்னேற முடியாது போலிருக்கிறது.